பணம் என்பது வெறும் கணக்கில் இருக்கும் எண்கள் அல்ல. அது மனிதர்களின் உணர்வுகள், பயன்கள், ஆசைகள், பழக்கங்கள், அனுபவங்கள், கனவுகள், பாதுகாப்பு உணர்வு ஆகிய அனைத்துடனும் ஆழமாக இணைந்திருக்கிறது. பலர் பணத்தை கணிதம் போல நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பணத்தை கையாளுவது ஒரு உளவியல் விஷயம். ஒரே அளவு சம்பாதிக்கும் இரண்டு மனிதர்களில் ஒருவர் செல்வந்தராக மாறுகிறார், மற்றொருவர் எப்போதும் பிரச்சனையிலேயே இருக்கிறார். காரணம் வருமானம் அல்ல, மனநிலை. ஒரு மனிதன் பணத்தை எப்படி பார்க்கிறான் என்பதே அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சிறுவயதில் வறுமையை பார்த்த ஒருவர் பணத்தை மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் அதிக வசதியில் வளர்ந்த ஒருவர் பணத்தின் மதிப்பை அவ்வளவு ஆழமாக உணராமல் இருக்கலாம். ஒவ்வொருவரின் நிதி முடிவுகளுக்கும் பின்னால் அவர்களின் அனுபவங்கள் இருக்கும். அதனால்தான் ஒருவருக்கு சரியான முடிவு போல தெரியும் விஷயம் இன்னொருவருக்கு தவறாக தோன்றும். பெரும்பாலான மக்கள் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அதை கையாள கற்றுக்கொள்வதில்லை. அதிக சம்பளம் கிடைத்தவுடன் வாழ்க்கை முறையை உயர்த்திக் கொள்கிறார்கள். புதிய பொருட்கள், ஆடம்பர வாழ்க்கை, பிறரிடம் காட்சிப்படுத்தும் பழக்கம், இவை அனைத்தும் மெதுவாக மனிதனை பணத்தின் அடிமையாக்குகின்றன. சம்பளம் அதிகரித்தாலும் மன அமைதி அதிகரிக்கவில்லை என்றால் அந்த வருமானத்திற்கு அர்த்தமே இல்லை. ஒரு மனிதன் உண்மையில் செல்வந்தனா என்பதை வெளிப்புறத் தோற்றம் காட்டாது. பெரிய வீடு, விலை உயர்ந்த கார், பிரமாண்ட ஆடைகள் இவை செல்வத்தின் அடையாளம் போல தோன்றலாம். ஆனால் உண்மையான செல்வம் பல நேரங்களில் கண்ணுக்குப் புலப்படாதது. வங்கியில் சேமிக்கப்பட்ட பணம், முதலீடுகள், அவசர கால பாதுகாப்பு, கடன் இல்லாத வாழ்க்கை, நேர சுதந்திரம் இவையே உண்மையான செல்வம். பலர் பணக்காரர்களைப் போல வாழ முயற்சிக்கிறார்கள், ஆனால் மிகச்சிலரே உண்மையான நிதி சுதந்திரத்தை அடைக்கிறார்கள். வாழ்க்கையில் மிக முக்கியமான சக்திகளில் ஒன்று காலம். பணம் சம்பாதிப்பதை விட பணத்திற்கு வளர நேரம் கொடுப்பது மிகப்பெரிய அறிவு. சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமித்து முதலீடு செய்தால் காலப்போக்கில் அது பெரிதாக மாறும். பலர் உடனடி லாபத்தை எதிர்பார்க்கிறார்கள், அதனால் பொறுமையை இழக்கிறார்கள். ஆனால் பெரிய வெற்றிகள் பெரும்பாலும் மெதுவாகத்தான் உருவாகின்றன. மனிதர்கள் பல நேரங்களில் தர்க்கத்தின் அடிப்படையில் அல்ல, உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுக்கிறார்கள். சந்தை உயர்ந்தான் பேராசை அதிகரிக்கிறது, சந்தை கீழே வந்தால் பயம் அதிகரிக்கிறது. இந்த இரு உணர்வுகளே பலரின் நிதி வாழ்க்கையை கெடுக்கின்றன. பயம் காரணமாக நல்ல வாய்ப்புகளை இழக்கிறார்கள், பேராசை காரணமாக தேவையற்ற அபாயங்களில் சிக்கிக் கொள்கிறார்கள். பணம் சம்பாதிப்பதை விட அதை இழக்காமல் பாதுகாப்பது மிக முக்கியம். சிலர் வேகமாக உயர்கிறார்கள், ஆனால் நிலைத்திருக்க முடியாமல் கீழே விழுகிறார்கள். காரணம், அவர்கள் அபாயத்தை புரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் எப்போதும் நடக்கலாம், அதனால் பாதுகாப்பு மனநிலை அவசியம். சேமிப்பு என்பது வெறும் பணம் அல்ல, அது மன அமைதிக்கான பாதுகாப்பு. பலர் எவ்வளவு இருந்தால் போதும் என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் வாழ்கிறார்கள். ஒரு இலக்கு அடைந்தவுடன் இன்னொன்று ஆசை உருவாகிறது, அதனால் திருப்தி இல்லாத வாழ்க்கை உருவாகிறது. பணம் அதிகரித்தாலும் மகிழ்ச்சி அதிகரிக்கவில்லை என்றால் மனிதன் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பான். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு நீங்க இதை போதும் என்று சொல்லக்கூடிய மனநிலை மிகப்பெரிய செல்வம். மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் நிதி வாழ்க்கையை மிகவும் பாதிக்கிறது. சமூக ஊடகங்களில் பிறரின் வாழ்க்கையை பார்த்து பலர் தங்களை குறைவாக உணர்கிறார்கள். பிறர் வாங்கும் பொருட்களை பார்த்து தாமும் வாங்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்க்கை சூழலும் வேறுபட்டது. வெளியே தெரியும் வாழ்க்கை முழு உண்மை அல்ல. பலர் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் கடனில் சிக்கியிருக்கலாம். அதனால் மற்றவர்களின் காட்சியை அடிப்படையாக வைப்பது கூடாது. சில நேரங்களில் வெற்றி திறமையால் மட்டும் வராது, அதிர்ஷ்டமும் ஒரு காரணம். அதேபோல் தோல்வி எல்லாம் திறமையின்மையால் மட்டும் வராது, சூழ்நிலைகளும் காரணமாக இருக்கலாம். இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் மனிதன் பணிவுடன் இருப்பான். வெற்றி பிடித்தான் அகங்காரம் கொள்ளமாட்டான். தோல்வி வந்தால் முழுமையாக தன்னை வெறுக்க மாட்டான். வாழ்க்கை முழுவதும் கணிக்க முடியாத நிகழ்வுகளால் நிரம்பியுள்ளது. மன அமைதி என்பது பணத்தால் வாங்க முடியாத ஒன்று. சிலர் அதிக பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் தூக்கமின்றி வாழ்கிறார்கள். தொடர்ந்து அழுத்தத்தில் இருக்கிறார்கள். குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியவில்லை.
உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, நேர சுதந்திரம், எப்போது வேண்டுமானாலும் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை, பிடிக்காத வேலைகளில் சிக்காமல் வாழும் சுதந்திரம், விருப்பமான வாழ்க்கையை தேர்வு செய்யும் திறன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பதெல்லாம் முக்கியம், அவன் எவ்வளவு காலம் தொடர்ந்து நல்ல முடிவுகளை எடுக்கிறான் என்பதே முக்கியம். பெரிய வெற்றிகள் ஒரே நாளில் உருவாக்காது. தொடர்ந்து செய்யப்பட்ட சிறிய சரியான முடிவுகள்தான் பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. தினசரி ஒழுக்கம், கட்டுப்பாட், பொறுமை இவை நீண்ட காலத்தில் அதிசயமான விளைவுகளை தரும். மக்கள் பெரும்பாலும் அதிக வருமானம் வந்தால் நான் சேமிப்பேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சேமிப்பு என்பது வருமானத்துடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது பழக்கம். சிறிய தொகையை சேமிக்க முடியாதவன் பெரிய தொகையையும் சேமிக்க மாட்டான். பணத்தை மதிக்கும் பழக்கம் உருவாக்க வேண்டும். அபாயத்தை முழுமையாக தவிர்க்க முடியாது, ஆனால் அதை புரிந்து கொண்டு செயல்படலாம். வாழ்க்கையில் எல்லா முடிவுகளும் சரியாக இருக்காது. சில தவறுகள் நடக்கும். முதலீடுகளில் இழப்புகள் வாரும், திட்டங்கள் தோல்வியடையும். ஆனால் அதனால் முழுமையாக நின்றுவிடக்கூடாது. வெற்றியாளர்கள் தவறுகளை தவிர்க்க முயற்சிப்பதில்லை, பெரிய சேதம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். நிதி வெற்றி என்பது மற்றவர்களை கவர்வதற்கான போட்டி அல்ல, அது தனிப்பட்ட அமைதிக்கான பயணம். சிலர் அதிகம் சம்பாதித்தும் எப்போதும் குறைவாக உணர்கிறார்கள். சிலர் சாதாரண வருமானத்திலேயே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். காரணம், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்களுடைய மதிப்புகளின் அடிப்படையில் அமைத்திருக்கிறார்கள். பணம் மனிதனின் உண்மையான குணத்தையும் வெளிப்படுத்துகிறது. நல்ல மனம் கொண்டவரிடம் பணம் இருந்தால் அவர் இன்னும் அதிகம் உதவுவார். சுயநலமானவரிடம் பணம் இருந்தால் அவர் இன்னும் அதிகம் சுயநலமாக மாறலாம். அதனால் பணம் மனிதனை மாற்றுவதில்லை, அவன் உள்ளே இருப்பதை பெரிதாக்குகிறது. பலர் வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்குகிறார்கள். ஆனால் பணத்தை கையாள்வதில் சில எளிய உண்மைகள் மட்டுமே போதுமானவை. சம்பாதிப்பதற்கும் குறைவாக செலவு செய், தொடர்ந்து சேமி, நீண்ட காலம் பொறுமையாக இரு, தேவையற்ற அபாயங்களை தவிர, மற்றவர்களுடன் ஒப்பிடாதே, நேரத்திற்கு மதிப்பு கொடு, மன அமைதியை பணத்திற்காக இழக்காதே. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு செய்வது என்னவென்றால், பிறகு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று தொடர்ந்து நினைப்பது. பணம் சம்பாதிப்பதற்காக வாழ்க்கையை முழுவதும் தள்ளிக் கொண்டு போகக்கூடாது. பணம் வாழ்க்கையை ஆதரிக்க வேண்டும், வாழ்க்கையை ஆளக்கூடாது. எதிர்காலம் எப்போதும் நிச்சயமற்றது, அதனால் பணிவும் பாதுகாப்பும் அவசியம். எவ்வளவு அறிவு இருந்தாலும் உலகம் எப்போதும் கணிக்க முடியாத மாற்றங்களை உருவாக்கும். இதை புரிந்து கொள்ளும் மனிதன் அளவுக்கு மீறிய நம்பிக்கையில் சிக்கமாட்டான். அவன் எப்போதும் தயார் நிலையில் இருப்பான். வாழ்க்கையின் இறுதியில் மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வது வங்கிக் கணக்கின் எண்ணிக்கையை அல்ல, அவர்கள் அனுபவித்த தருணங்கள், குடும்பத்துடன் கழித்த நேரம், மன அமைதி, உதவிய மனிதர்கள், இவள்தான் உண்மையான மதிப்பு. பணம் அவற்றை உருவாக்க உதவும் ஒரு கருவி மட்டுமே. இறுதியாக, நிதி அறிவு என்பது கணித புத்திசாலித்தனம் அல்ல, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன். பொறுமை, ஒழுக்கம், திருப்தி, பணிவு, நீண்ட கால சிந்தனை இவையை மனிதனை உண்மையான செல்வந்தராக மாற்றும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அதிகம் சம்பாதிப்பதால் மட்டும் இல்லை, சரியான மனநிலையோடு வாழ கற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது.